நர்சரியில ரோஸ் வாங்கும்போது அழகா இருக்கும். ஆனா அதே ரோஸ் வீட்ல க்ரோ பண்ணும்போது சரியா க்ரோ ஆகலன்னு கவலைப்படுறீங்களா? அட கவலையை விடுங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு அதை எப்படி சூஸ் பண்றது, எப்படி கேர் பண்றதுன்ற ஒரு சில சின்ன டிப்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட நாட்ஸ், பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் அதோட ஸ்டெம் இருக்குல்ல, அது சிங்கிள் ஸ்டிக்கா தின்னா இல்லாம கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்டெம்ஸ் பார்த்து வாங்கிட்டீங்களா? இருங்க, அதோட முடியல. இப்போ அடுத்து லீவ்ஸ்ல பெஸ்ட் எதுவுமே இல்லாம இருக்கணும். லைக் எல்லோயிஷா இருக்கக்கூடாது, ஸ்பாட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் முக்கியமான விஷயம், டல்னஸ் எதுவுமே இல்லாம செடி ஃப்ரெஷ்ஷா நிறைய லீவ்ஸோட இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ரோசஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே ஆஃப் சன்ஷைன் வெரைட்டிஸ், இது எல்லாமே ஃபுல் சன்ஷைன் வெரைட்டிஸ். அதாவது இது எல்லாமே வெயில்ல மட்டும் தான் வளரும். இது வெயில் இல்லைனாலும் நிழல்லையும் வளரும். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா என்னோட பிளான்ட்ல பூவே பூக்க மாட்டேங்குது, பட் ப்ளூம் ஆகுது, டிலே ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. அதுக்குதான் டாக்ஸனியா போன் மில் பாட்டிங் மிக்ஸ். இதுல என்ரிச் நியூட்ரிஷன், அதாவது கால்சியம், பாஸ்பரஸ் நிறைய இருக்கிறதுனால சாயில்ல மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சாயிலோட ஹெல்த், க்ரோத் அண்ட் அதோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால ஃப்ளவர்ஸோட க்ரோத்தை நான் சொல்ல வேணாம், நீங்களே பார்க்கலாம்.